எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு ஷார்ப்பான ஃபால்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம், 23,800 850ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டு. இதுக்கு அடுத்து அந்த டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோம். மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்தது. இது வரைக்கும் செல் பண்ணவங்க இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இதுக்கு அடுத்து 23,800க்கு பிலோவில் ஒரு டே கேன் க்ளோஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,300 இருக்கும், 23,300 இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ட்ரெண்டை வந்து இப்போதைக்கு வந்து பார்க்கணும். ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருந்தது. இது வரைக்கும் இந்த அப்சைட் ரேலியில இருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதனுடைய டார்கெட் 23,850 இருந்து 23,800. இதுக்கு அடுத்து ஃபர்தரா 23,800 உடைக்கும் போது 23,800 உடைச்சி ஒரு டே கேண்டில் கீழே பிரேக் அவுட் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் 23,300ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஃபைன். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து இங்கிருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு, இந்த ஃபால் வந்து நடந்துருக்கு இல்லையா, இந்த ஃபால் நடந்த இந்த ட்ரெண்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கிருந்தே ஷார்ப்பாக அப்சைட் ரெக்கவர் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும். அதாவது 24,300க்கு மேலே ஒரு டே கேண்டில் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுதுன்னு அர்த்தம், ரீபவுண்ட் ஆகுதுன்னு அர்த்தம், இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, அப்சைடு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது பாருங்கள். அப்சைட் ரைஸ் ஆயிருக்கா? ஸோ இங்கேயும் அப்சைட் ரைஸ் ஆகுது, இங்கேயும் அப்சைட் ரைஸ் ஆகுது, இந்த இடத்துலையும் அப்சைட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 51,000க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஒரு ஷார்ப்பான அனதர் ஒரு 1000லேருந்து 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நவ் பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் தான். இந்த ட்ரெண்டு இருக்கிற வரைக்கும், இந்த ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் தான். அதே நேரம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுமா, ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகுமாங்கிறத இங்கேருந்து வருது பாருங்க, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ஆயிருக்கு. கரெக்டாக வந்து எங்கே நிற்கிது பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா, அதாவது 52,500க்கு மேலே ரைஸ் ஆகும்போது ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது பேங்க் நிஃப்டி ஒரு ஷார்ப்பான ரெக்கவர் ஆகும், ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ டே டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள், மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபைன். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணேன் அரௌண்ட் ஒரு 11:30க்கு. இதில் பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும், அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,900 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 23,946 இருக்குது. 23,900ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குங்கிறத இதை ரைஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா, ஷார்ப்பாக ஃபால் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கா. ஸோ நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை லைவ் மார்க்கெட்டில் ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இது டிபிகே மெத்தடுன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் படி நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன்.
மார்க்கெட் கரெக்டாக பவுன்ஸ் ஆகி எங்கே வந்து நிற்குது பாருங்க, கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா. அப்போ இந்த லெவல், அதாவது 24,210 220ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்தளவுக்கு 24,250க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டலோ இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கேண்டலோ இங்கே பிரேக் அவுட் ஆகணும். இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் ஷார்ப்பாக ரைஸ் ஆகி இந்த இடத்துல பாருங்க, ஷார்ப்பாக ரைஸ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபால் ஆகுது. ஓகே, அகைன் ஷார்ப்பாக இந்த இடத்துல ஃபால் ஆகலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆனால் கூட ஃபர்ஸ்ட் கேண்டில்லாம் கேப் அப் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன்னா கேப் அப் ஆகிட்டு இங்கே கேப் அப் ஆகும், ஸ்ட்ராங்காக அப்படியே கீழே ஃபால் ஆகிடும். ஓகே, கேப் அப் ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆர் 30 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. ஒன்ஸ் 24,250க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,550 அண்ட் 24,750 இருக்கும். ஓகே, ஒன்ஸ் இதை அபோவில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக மாறிடும். இப்போ வரைக்குமே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இதில் பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன், பேங்கிங் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார் பேங்க்கு, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்த நியூஸஸ் வந்து சைனா வந்து அவங்களுடைய ஜிடிபியை ரைஸ் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் மெட்டல் செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஷார்ட் டேர்ம், மெட்டல் செக்டார், ஆயில் அண்ட் ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்குமே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கில் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, சைனா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து குறைப்பாங்க அவங்களுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இதே போல் யூஎஸ் ஃபெட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலாம். வர அப்கமிங் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் மீட்டிங்கில் வந்து குறைக்கலாம்ங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ பேங்கிங் செக்டார் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் குறைக்கும் போது இந்தியாவிலையும் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலாம். இது பேங்கிங் செக்டாருக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பேங்கிங் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் குறிப்பாக ஸ்டாக் வைஸ்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பேங்க் ஆஃப் பரோடா சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஷார்ப்பான ரேலி வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வீக்லியில் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டும் அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணால் இதே போல் கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஷார்ப்பாக வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது 195லேருந்து 200 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே தொடர்ந்து வந்து பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே போல் எஸ்பிஐயும் இந்த ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது பாருங்கள். இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆனால் கூட 660 வந்து நிற்கும். இங்கேருந்து திரும்பவும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்குமே இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு தான் ரைஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இது தவிர டாடா ஸ்டீல் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுது. இது பாருங்கள், ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைன் 145லேருந்து 140ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த ஜோனுக்கு வந்து ஃபால் ஆன மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. ஓவராலாக 195லேருந்து 200 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது கிளான் ஃபார்மா இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது.
இந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் என்ன டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து November 6 நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 10 இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து E2E இந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் ஆகிருக்கு. தேர்டு வந்து AURUM இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ஷார்ப்பாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக்கும் அப்சைடு வந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆகலாம். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கூட அப்சைடு வந்து ஈஸியாக போய்ட்டோம். ஓகே, 260லேருந்து 265 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் ட்ரெண்டில் 5600க்கு பிலோவில் உடைக்கும் போது மட்டுமே ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரம் இதில் பாருங்கள், இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கா, எஸ்டர்டே பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஃபர்தராக இந்த அப்சைடு ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனதுனால மினிமம் 6160லேருந்து 6260 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை ஆன் டிப்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த வேலை வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். சரி, மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் கூட இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட் வந்து ரைட் நோ என்ன பொசிஷனில் இருக்குது, ஒரு டபுள் டாப் ஜோனில் இருக்குது. ஓகே, அதே நேரம் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ஷார்ப்பான ஃபால் ஆர் கரெக்ஷன் வந்து வரும். அப்படி கரெக்ஷன் ஆகும்போது பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நிற்கும். 5940 5950 வந்து நிற்கும். ஓவராலாக பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க பாசிட்டிவ்ல இருங்க, பை ஆன் டிப்ஸில் இருங்க. ஓவராலாக 6160 6250 வரைக்குமே அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். பிகாஸ் ஆஃப் டே வைஸாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த வீடியோ நாளையுடைய ட்ரேடுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய ட்ரெண்ட் அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூ.